ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆஷிக் அகமது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்கும். அந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது சில டைம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், சரியாக ஸ்க்ரோல் ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவே. ரைட் டு ரிப்பேர் அப்படின்ற கான்செப்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா, நம்மளே எப்படி வீட்டில் ஓனா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் ஆகாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கான மாதிரி மேலே கீழேன்னு போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மவுஸை வந்து சிஸ்டம்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும். சில மவுஸில் வந்து 3 இடத்துல ஸ்க்ரூ இருக்கும், சில இடத்துல வந்து 4 இடத்துல கூட ஸ்க்ரூ வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மவுஸ்லேயே வந்து கீழே வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்க்ரூ இருக்கும். இப்போ அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லேயர் வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணணும். மேலே இருக்க அந்த கேஸை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கனெக்ஷன் ஒயர் ஒன்று இருக்கும். அந்த ஒயர் வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த வீலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கோடர்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த என்கோடர் வந்து நம்ம எதுவும் ரிமூவ்லாம் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிலதில் வந்து 2 கூட இருக்கும். அந்த கிளிப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதோ சம்திங் விட்டு நீங்கள் வந்து பொறுமையாக அதை அப்படியே கிளப்பி ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு சின்ன குட்டியாக கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இதை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த மெயினான ஐட்டம் அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஃபிக்ஸடாக அட்டாச்சாக இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண அது வந்து தேஞ்சிருக்கும். நம்ம அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்வீசர்ஸ் ஒன்று எடுத்துடணும். ட்வீசர்ஸோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ட்வீசர் வச்சு அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக அப்படி குத்தி அப்படி பெண்ட் பண்ணி நிமித்துனீங்க அப்படின்னா அந்த அமுங்கிருக்க ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் வந்து மேலே தூக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து டெர்மினல் ஒன்று கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்ஷன்ஸ் வழியாக தான் வந்து உங்களுக்கு வந்து மவுஸோட ஸ்க்ரோலிங்கே வந்து ஒர்க் ஆகும். அந்த டெர்மினல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஸை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றி ஒரு 2-3 தடவைக்கு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லாத்தையும் திருப்பி அப்படியே அதேமாதிரி கரெக்டாக செட் பண்ணி அசம்பிள் பண்ணி ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள். முன்னாடி நம்ம பண்ணதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும் மவுஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. நன்றி, வசலாம்.